அன்பானவர்களே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வாக்குத்தத்தம் பண்ணின தேவனாய கர்த்தருடைய நாமத்தினாலே என் அன்பின் புது வருட வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று இந்த ஆண்டிலே உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த வாக்குத்தத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்கள் மீதும் உங்கள் சந்ததியின் மேலும் நிச்சயமாய் வந்து பலிக்கும் என்பதை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டு ஜெபத்தோடு தெய்வ வார்த்தைகளை தியானிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மேம்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டபடி இந்த புதிய ஆண்டில் 3 விதமான ஆசீர்வாதத்தினால் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனாகிய கர்த்தர் சொன்ன இடத்திலே வாசம் பண்ணி பஞ்சகாலத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கீழ்ப்படிதல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் தேசத்தை விட்டு, தன் இனத்தை விட்டு, தன் தகப்பன் வீட்டையும் விட்டு தேவன் காண்பித்த இடத்திற்கு புறப்பட்டு போன நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு வேண்டும். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இரண்டாவதாக உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். மீதியானருக்கு பயந்து ஆலைக்கு பின்பாக போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனை கர்த்தர் புதிய நாமம் கொண்டு அழைக்கிறதை பார்க்கிறோம். பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். பலவீனமான உன்னை கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் பராக்கிரமசாலியாய் மாற்றுவார். உன் பெயரை பெருமைப்படுத்துவார். கிதியோனை கர்த்தர் பராக்கிரமசாலியாய் நிறுத்தினார். தேவ வசனம் சொல்வது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவர். மீதியானியரை முறியடிக்க கிதியோன் தலைமையிலே கிளம்பின படையின் கரங்களிலே வெறும் பானை, எக்காலம், தீவெட்டியை கொண்டு செல்ல சொன்ன தேவாதி தேவன் சிறிய ஆயுதத்தை கொண்டு மீதியானியரை முறியடிக்க தேவனாகிய கர்த்தர் கிதியோனோடு இருந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். அவர் உன் பெயரை பெருமைப்படுத்த சிறிய ஆயுதத்தை கொண்டு அற்புதம் செய்ய தேவனாகிய கர்த்தரால் ஆகும். ஆரோனின் பெயரை பெருமைப்படுத்த அந்த உலர்ந்து போன கோலை பயன்படுத்தினார். சிறுமையான உங்களை தேவனாகிய கர்த்தர் ஏசாயா 41:15 வசனத்தின்படி, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு உப்பாக்கி விடுவாய். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் வார்த்தையின்படி உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்து உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமாய் இருக்க பண்ணுவார். மூன்றாவதாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவருடைய வார்த்தைகளை கேட்க திரளான ஜனங்கள் கூடியிருந்தார்கள். வனாந்தரமான ஒரு இடம். ஜனங்கள் திரும்பி சென்ற போது, என் ஜனங்கள் பசியினால் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சீசர்களுக்கு கட்டளையிடுகிறார். அது இரவு வேளை, வனாந்தரமான இடம். அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு அவர்கள் கைகளிலே ஒன்றுமில்லை. ஆனாலும் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி
அங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவன் கைகளில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்தது. அதை அவன் இயேசுவின் கரங்களில் கொடுத்தான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணி அநேக ஜனங்களை போஷித்து மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கும்படி செய்தார். அப்படியாய் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்கு உங்களை கர்த்தர் கரத்தில் கொடுங்கள். இந்த வருஷம் தேவன் உங்களை அநேகருக்கு கொடுக்கிற கரங்களாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். எதிர்பார்த்து ஏந்தி நின்ற உங்கள் கரங்களை அநேகருக்கு கொடுக்கும் கரங்களாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24 வசனம் முதல் 27 வரை உள்ள வார்த்தைகளை பார்க்கும்போது தேவ மனிதனாகிய மோசே ஆவியினால் நிரம்பி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வந்து பலிப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேலே கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடுவர் என்று வாழ்த்துகிற அந்த வாழ்த்துதல் அனைத்தும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் சந்ததிகளுக்கும் வந்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த புதியவருடைய ஆண்டை காண செய்த கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் பேசின அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வந்தும் இறங்குவதாக. உன்னத கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தொடர பண்ணுவீராக. உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வந்து பலிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற யாராய் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவாய் இறங்கி செல்லும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய வல்லமையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த ஆண்டிலே ஆசீர்வதித்து எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றி எல்லா காரியங்களையும் நன்மையாய் மாற்றி கொடுத்து ஆசீர்வதித்து நன்மையினால் நிறைக்கும்படி செபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய மேலான நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லா மகிமைங்க நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.